Sri Lanka is our friend country, and as I told you, Hormuz Strait is not close to our friend country's vessels. Because of that, Iran always is ready to provide all necessities of friendly countries like Sri Lanka. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமாக எரிபொருளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடு அப்படின்றது இலங்கையிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்காவா அல்லது ஈரானா எந்த பக்கம் இலங்கை நிற்கும், இலங்கையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருந்தது. அரசியல் மட்டத்திலும் சரி, சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் இருந்தது. இதற்கான பதிலை இப்போது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது, எங்களுடைய ஆதரவு அப்படின்றது அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது, நாங்க ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு அப்படின்றது வர்த்தக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மாத்திரமே இருக்கும் தவிர அது போருக்கானதாக இருக்காது. போர் தொடர்பான விடயங்களை சார்ந்து எங்களுடைய ஒப்பந்தங்களோ உடன்படிக்கையோ எங்களுடைய ஆதரவோ இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெளிப்பாடு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில ஜனாதிபதியினுடைய இந்த கருத்துக்கு பிறகு இப்படியான ஒரு நடுநிலைமையான ஒரு கருத்து தான் இலங்கைக்கு நன்மை பயக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த ஹோர்மூஸ் நீரிணை போர் பதற்றம் காரணமாக மூடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதை திறக்க சொல்லி அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. இந்த நிலையில ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இலங்கை மாதிரியான நட்பு நாடுகளுக்கு இந்த ஹோர்மூஸ் நீரிணை மூடப்படல, அவங்களுக்கு இது தொடர்பா எந்த ஒரு தடையுமே இல்லை, இலங்கை உள்ளிட்ட எங்களுடைய நட்பு நாடுகள் என்ன கேட்டாலும் அதை செய்யறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம். மிக முக்கியமாக இலங்கை மாதிரியான ஒரு நல்ல நாடு இந்த எரிபொருளுக்காகவோ அல்லது போர் பதற்றம் காரணமாகவோ கஷ்டத்துக்கு உள்ளாகிறத எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இலங்கை எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும், அது எண்ணெய் சம்பந்தமான உதவியாக இருக்கலாம், எரிபொருள் சார்ந்த உதவி அல்லது வேறு எந்த உதவியாக இருந்தாலும் ஈரான் அதனை கொடுப்பதற்கு, வழங்குவதற்கு, உடனடியாக செய்வதற்கு தயாராக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது இலங்கை நன்மை பயக்கும் ஒரு விடயமாக இருக்கு. எனவே இந்த எரிபொருளுக்காக இதனுடைய தட்டுப்பாடு எந்த நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வீணான பதற்றம் அடைய தேவையில்லை. ஹோர்மூஸ் நீரிணை அப்படின்றது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட பிரதேசமாக இல்லை, அதனால இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்றதுக்கோ அல்லது இலங்கைக்கு உதவி செய்யறதுக்கோ ஈரான் எந்த நேரத்திலையும் தயாரா தான் இருக்கிறாங்க. இது தொடர்பான பதற்றம் தேவையில்லை அப்படின்றது இந்த ஒரு செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு தெளிவு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு.